வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வைஜந்தி மாலை இதை பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்க ஸ்பெல்லிங் சரியாக உச்சரிக்காமல் வைஜெயந்தி மாலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வைஜெயந்தி மாலை கிடையாது, வைஜந்தி மாலை. இந்த வைஜந்தி மாலை அப்படின்றது வைஜந்தி அப்படிங்கிற செடி வகையிலிருந்து கிடைக்கக்கூடிய வெள்ளை நிற விதைகள். இந்த விதைகளை கோர்த்து ஜபமாலை உருவாக்கப்படுது. ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்புள்ள இடங்களான மதுரா, பிருந்தாவனம், கோகுலம் மற்றும் ஆக்ரா போன்ற இடங்களில் இது நிறையவே கிடைக்குது. அதாவது இந்த வைஜந்தி மலர்களின் விதைகள் இங்கே ரொம்ப விசேஷமாக பயன்படுத்தப்பட்டும் வருது. வசீகர சக்தி மற்றும் இஷ்ட தேவதைகளின் தரிசனம் ஆகிய ஆன்மீக காரணங்களுக்காக இந்த மாலையை நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதோட இது ஜபம் செய்யும்போது இந்த மாலையை பயன்படுத்துறது நல்ல விசேஷமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கிருஷ்ணரால் ராதைக்கும் ராமரால் சீதைக்கும் தரப்பட்டதால் பெயருக்கு ஏற்றாற் போல வெற்றிகளை தரும் மாலையாக இந்த வைஜந்தி மாலை சொல்லப்படுது. மகாவிஷ்ணு மற்றும் ராஜராஜேஸ்வரி ஆகிய தெய்வங்கள் இந்த மாலையை அணிந்திருப்பதாகவும் பல இடங்களில் குறிப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ருத்ராட்சத்திற்கு அடுத்தபடியாக இயற்கையாகவே மத்தியில் துளைகள் கொண்ட இந்த விதைகள் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது. இந்த செடியின் விதைகள் கருப்பு நிறமுள்ள வைஜந்தி விதை மாலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இது கருப்பு நிறம் அப்படின்றது ஒரு மனசுக்கு சங்கடத்தை தரும் அப்படின்றதுனால இதை மஞ்சள் நிற மாலைகளாக மாற்றி பிறகு இதை ஜபத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. சனி கிரக பாதிப்புகளை தடுக்க உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. எளிதாக உடையக்கூடிய தன்மை கொண்டது இந்த வைஜந்தி மாலை. அதனால் இதை ரொம்ப கவனமாக நாம் கையாள வேண்டியது அவசியம். மஞ்சள் என்பது ஆயுர்வேதத்தில் சிறந்த கிருமி நாசினி இல்லையா, மருத்துவ குணமும் அதிகம். அதனால் இந்த மாலைகளுக்கு மஞ்சள் நிறம் தரப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக மஞ்சள் நிறம் உருவாக்கப்பட்ட ஜபமாலைகள் கூட தனியாக இருக்குது. தசமகா வித்தைகளில் ஒன்றான பகலாமுகி சாதனா முறையில் இது பயன்படுத்தப்படுது. இது பெரிய கான்செப்டு. அதை இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாலையின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தகுந்த ஆயுர்வேத அல்லது சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு பிறகு மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட இந்த வைஜந்தி மாலையை அணிந்தோம் அப்படின்னு சொன்னால் நோய் குணமாகும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதோடு இல்லாமல் மன அழுத்தத்தையும் குறைக்கும் சக்தி இந்த மாலைக்கு அதிகம். மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட மாலைகள் முக்கியமாக வியாதிகளுக்காகவும் நமக்கு அதீத சக்திகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் பயன்படுத்தப்படுது. குறிப்பாக எதிரிகள் தொல்லை மற்றும் கடன்கள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வழிபாட்டு முறைகளின் பொழுது மஞ்சள் நிற மாலையை, அதாவது மஞ்சள் நிற வைஜந்தி மாலையை அணிந்து கொண்டால் வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதக ரீதியாக ஒரு கிரகத்தின் நன்மைகள் நமக்கு வரணும், அதிக அளவில் நமக்கு கிடைக்கணும், போட்டிகள், பொறாமைகள், வம்பு வழக்குகள் இதிலெல்லாம் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாலையை நாம் அணியிறது ரொம்ப நல்ல பலன்களை தரும். ஆன்மீக ரீதியாக வழிபடும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில நடைமுறைகளை இந்த மாலை அணியும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்கணும். உதாரணத்துக்கு நாம் ருத்ராட்சம் அணியும் பொழுது எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கோ அதே கட்டுப்பாடுகள் இந்த வைஜந்தி மாலைக்கும் இருக்குது. ஜபமாலைகளில் விதவிதமான நிறைய வகைகள் இருக்குது. இந்த மாலைகள்லாம் ஜபத்துக்காகவே பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுது. இந்த மாலைகள் தக்க ஆலோசனைகளுக்கு பிறகு நாம் பயன்படுத்துறது நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு சக்திகளை நமக்கு தரும். யாரோ சொன்னாங்க அப்படின்னு நாம் அணியறதை காட்டிலும் சரியான குருவின் மூலம் இதை நாம் அணியணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இந்த வைஜந்தி மாலை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த வைஜந்தி மாலையின் அற்புதம் இப்போ தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.